கல்லூரி முதல்வர் முனைவர் டி. ராஜகுமாரன் அவர்களையும் குத்து விளக்கேற்றி துவக்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எஸ்.பி. சுப்பிரமணியன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராகிய கு. ஞானசம்பந்தர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எம் கல்லூரி முதல்வர் முனைவர் டி. ராஜகுமாரன் அவர்கள். அவையில் வீட்டிற்கும் ஆகியோர் மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். செம்மையான தமிழ் மொழிக்கு இன்று நமது கல்லூரி 2019ஆம் ஆண்டு கல்வியாண்டின் தமிழ்நாடு துவக்கவாரிக்கு வருகை புரிந்த அத்தனை உள்ளங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சூரியனை கண்டு மலரும் தாமரை போன்று என்றும் தனியொருவராய் தலைமை தாங்கி கம்பீரமாய் அந்நிய மொழிக்கு நடுவில் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கும் தமிழுக்கும் உயிரோட்டும் விதமாய் இவ்வாண்டில் சுயநிதி பிரிவின் தமிழ்துறையை துவக்கி தமிழ் மொழியை தலைத்தோங்கி செய்த கல்லூரி தலைவர் எஸ்.வி. சுப்பிரமணியன் அவர்களை இவ்வினிய தருணத்தில் வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறேன். ஆற்றல் மிக்க தலைவருக்கு உறுதுணையாக இருக்கும் துணைத் தலைவர் பி. வி. கற்கை அவர்களுக்கும் செயல்வீரர் கல்லூரியின் செயலாளர் எஸ். ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் நமது சிபிஐ கல்லூரி நிர்வாக இயக்குநர்கள் சொரூபன் சார், கமல்நாதன் சார், பாத்திரராஜ் சார் மற்றும் முருகேசன் மற்றும் புருஷோத்தமன் சார் மற்றும் அனைத்து நிர்வாகத்திற்கும் அனைத்து பேராசிரியர் நண்பர்களையும் எனது அன்புக்குரிய மாணவ மாணவியரையும் ஆதி கடவுள் சிவனை தன் நாயகனாக கொண்டு அவர் துணைவி உமையானிடம் ஞானப்பால் உண்டு தமிழுக்கும் கடவுளுக்கும் பெரும் மூடரை வழங்கிய திருஞான சம்பந்தரின் பெயரை தாங்கி இவரும் தமிழுடைய தமிழ் பண்பாளர் தன் பேராசிரியர் பணியிலும் பட்டிமன்ற பேச்சாளராய் நடிகராய் மற்றும் பல பன்முகங்களை காட்டி தமிழுக்கு ஆழப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கும் இலக்கிய தன்றம் கலை பாவனை கு. ஞானசம்பந்தம் அவர்களை நமது ஏல விவசாய சங்க கல்லூரிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அமுதம்
வருடம் கண்டிப்பாக துவக்க நடத்திவிட வேண்டும், அதற்கு சரியான ஒரு நபரை துவக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து அவரை நாங்கள் அழைத்து இருக்கிறோம். இந்த வேளையிலே, இந்த தமிழ் மன்ற துவக்க விழா, அந்த அற்புதமான வேளையிலே நான் அதிகமாக நின்று உங்களிடையே பேசி நேரத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இன்னும் சில சடங்குகள் மாத்திரம், அது முடிந்தவுடனே அவருடைய சொற்பொழிவை கேட்க அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே ஒரே ஒரு விஷயம், தலைவரை பற்றிய ஒரு சின்ன ஒரு விஷயம். இவ்விதமான கூட்டங்கள் நடத்தும் பொழுது இப்போது நம்மிடையே அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும், பல படங்களிலே நயன்தாராக்கு அப்பா இருப்பார், இல்லாட்டி ஏதாவது ரஜினிகாந்துக்கு அப்பாவாக இருப்பார். இந்த மாதிரி பல வேடங்களிலே இன்று முன்னணி நட்சத்திரமாக குணச்சித்திர நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருப்பவர். ஆகவே அவரை நாம் கல்லூரியில் அழைத்து பேச வைக்க வேண்டும் என்று சொன்னபோது நிர்வாகம் மனம் உவந்து நீங்கள் தாராளமாக கூட்டு வாழ்ந்த அனுமதி அளித்த நிர்வாகத்திற்கு நான் உங்களின் சார்பாக நான் என்னுடைய நன்றிகளை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த வேளையிலும் கூட திறனறிந்து சொல்லும் ஆற்றலும், தனித்துவமும், தன்முனைப்பு, விடாமுயற்சியும், கடின உழைப்பும், தன்னார்வமும், அறிவு தேடல், தன்னலம் பேணா தகையும், தார்மீக சிந்தனை பிடிப்பும், மாணவ மணிகள் மாண்புடன் திகழ மறைவோதும் மனநல மருத்துவரே, சிறப்புரையை தலை சிறந்த உரையாக மாற்றவிருக்கும் மதிப்புக்குரிய குருநாதன் ஞானசம்பந்தன் அவர்களே, உங்களை வரவேற்பதில் மனமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆகவே நான் இந்த இடத்துல உங்கள் அனைவரும் வரவேற்று நான் சிறப்பு சொற்பொழிவுக்காக வழிவிட்டு எனக்கு வாய்ப்பு அளிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி. தமிழ் மொழியின் பெருமையை ஒருங்கே கொண்டு தலைத்தோங்க செய்து கொண்டிருக்கும் தமிழ்துறை தலைவர் முனைவர் க. மலைசாமி ஐயா அவர்களை அறிமுக உரை நல்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தமிழை என்னை வணங்குகிறேன். நம்முடைய கல்லூரி தலைவர் ஐயா எஸ்.வி. சுப்பிரமணியன் அவர்களே, செயலர் ஐயா ராமநாதன் அவர்களே, ஆட்சிக்குழு உறுப்பினர்களே, ஆடிட்டர் ஜெகதீசன் அவர்களே, நம்முடைய முதல்வர் முனைவர் டி. ராஜகுமாரன் அவர்களே, சிறப்பு விருந்தினர் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வம் அனைவரையும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்துகிறேன். ஐயாவை பற்றி ஒரு அறிமுகம். ஐயாவை தெரியார்கள் யாரேனும் உண்டா? பச்சை குழந்தையை தவிர மற்ற அனைவரும் நன்கு அறிவார்கள். இருந்தபோது அவரை பற்றி சில குறிப்புகளை நான் கூற ஆசைப்படுகிறேன். அதாவது என்னுடைய பேராசிரியர் அவர்களை அறிமுகம் செய்து, மாணவர் என்ற முறையை அறிமுகம் செய்து நான் பெருமை அடைகிறேன். ஐயா அவர்கள் மதுரை அருகில் உள்ள சோழவாந்தான் தந்த நகைச்சுவை முத்து. கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள் மதுரை தியாகராசர் கல்லூரி பயின்று மாணவராய் உயர்ந்து 65 எம்ஃபில் மாணவர்களையும் 18 PhD ஆய்வாளர்களையும் உருவாக்கியவர். தமிழ் ஊரும் நல்லுலகம் இவரை அடையாளம் கொண்டு புகழின் உச்சிக்கு அழைத்து சென்றது. புகழின் உச்சிக்கு அடைந்த போதிலும் பழமை மாறாத குணம் கொண்டவர். நகைச்சுவையால் ஒவ்வொரு தமிழ் மடத்திலும் நீங்கா இடம்பெற்றவர். உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோடு நடித்தவர் மட்டுமல்லாமல் அவருக்கு அன்புக்கு பாத்தியமானவர். ஐயா 2004ஆம் ஆண்டு வீரமாணி திரைப்படம் அனைவரும் பார்த்திருப்போம். அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஐயா திரைக்கதை எழுதுறதுக்காக கமலஹாசன் அவர்கள் அழைத்திருக்கிறார். திரைப்படம் எடுத்த பொழுது ஐயா நீங்கள் நடிக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது முதல் காட்சி என்ன, ஜல்லிக்கட்டை மாடை பிடிப்பது போன்ற ஒரு காட்சி. ஐயா அதை பார்த்து ஒரு மாதிரி அச்ச உணர்வு வந்துட்டது. இதை அறிந்த கமலஹாசன் உடனே நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் பைக்கை பிடிக்கிறேன்னு சொன்னார். அதனால் பார்த்த படத்தில் வர்ணனையாளர் முதன்மையான நடிகராக அறிமுகமானவர் நம்முடைய ஐயா அவர்கள். ஏறத்தாழ 22 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். அது குறிப்பிட வேண்டுமானால் விரும்மாண்டி, சண்டக்கோணி 2, ரஜினி முருகன், ஆயுதம் செய்வோம் போன்ற படங்கள் என்றும் மனதில் நீங்க நிற்கக்கூடியவை. ஐயா அவர்கள் பன்முகம் கொண்டவர். தொலைக்காட்சியின் வாயிலாக நகைச்சுவை வேந்தராக, நடிகராக, சிந்தனையாளராக உலக தமிழ் மக்களின் மனதில் என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடியவர். ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசு
கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆகிய 3 முதல்வர்களிடம் வந்து விருதும் பரிசும் பெற்றவர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐயா வந்து உலகம் சுற்று வாலிபனாக இருந்த போதிலும் 12 நூல்களை வந்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் குறிப்பிட வேண்டுமானால் பேசும் கலை, வாங்க சிரிக்கலாம், சிரிப்போம் சிந்திப்போம் என்பன. இதில் பார்த்து பேசும் கலை என்னும் நூல் வந்து சென்னையில் லயலா கல்லூரியிலும் காந்திராவ் பல்கலைக்கழகத்தில் பாடப்பகுதியாக வைத்துள்ளார்கள். ஐயா ஏதோ நகைச்சுவை பேசுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் நல்ல ஒரு இயக்குனரும் கூட. என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேடின்னு வந்தது, ஓடாத எண்ணில் போன்ற நாடகங்களை எழுதி இயக்கி நடித்தவர். ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாங்க அடிக்கடி சொல்வார், அதை எதிர்காலத்தை பற்றி நீ என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய் அப்படின்வார். எதிர்காலத்தை பற்றி நம்ம நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சிந்தனை செய் என்று கூறுவார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய் என்று ஐயா அவர்கள் கூறுவார்கள். பொதுவாக ஆயக்கலைகள் 64 என்று சொல்வோம். ஐயா அவர்கள் 65ஆக குறிப்பிடுகிறார். என்ன அவமானம் பட்டு பார்த்தீங்கன்னா அதுவே உரமாகி அவமானம் சன்மானம் ஆகும் என்று கூறியவர் நம்முடைய ஐயா அவர்கள். ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் குடும்பம். அவருடைய தந்தையார் ஆசிரியர், உடன் பிறந்த சகோதரிகள் ஆசிரியர்கள், அவர் பேராசிரியர். அவருடைய ஐயாவுடைய தகப்பனார் ஐயா குருநாதன் அவர்கள் ஒரு தமிழாசிரியர் இருந்தனால பார்த்தீங்கன்னா பள்ளியிலையும் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஏராள நூல்களை கற்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் வீடே நூலகம் என்று ஐயா குறிப்பிடுகிறார்கள். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் சிறு வயதில் பார்த்து அம்முலி மாமா, பார்த்திபன் கனவு போன்ற நூல்களை அப்பயே படித்து அறிந்து கொண்டவர். இவர் மிக பிடித்தமான எழுத்தாளர் வந்து சுஜாதா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து புகழின் சிகரத்தை தொட்ட போதிலும் என்னன்னா பெரும்பாலும் நம்ம நாட்டில் பார்த்துருப்போம், பொருளும் புகழும் வந்த முன்னாடி படியிலிருந்து விடுவிச்சு போயிடுவாங்க. ஆனால் ஐயா புகழின் சிகரத்தை தொட்ட போதிலும் ஆசிரியப்படி அறப்படி என்று தம்முடைய கடமையை செய்தார் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐயா வந்து சொல்லார், அதாவது NSK கிருஷ்ணன் அவர்கள் சொல்வார், ஒரு பாடலை வந்து நகைச்சுவையின் வகையை எப்படி சொல்லிக்கிட்டே போவார். ஆனால் தனியாக சிரிப்பல்ல, தனியாக சொல்லுவாங்க, பைத்தியம் சொல்லுவாங்க. ஆனால் நண்பரோடு கலகல என்று சிரிப்பதால் சிரிப்பு என்று ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னொரு மனசு மேன்மையாக அடைய வேண்டுமென்றால் ஒரு ரசிகனாக இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து மாணவராக இருக்கும்போது சரி, பேராசிரியர் படிப்புறையும் சரி, சோழவந்தானது புகை வண்டியில் தான் வருவாங்க. அப்போல்லாம் பேருந்து வசதி அதிகமாக கிடையாது. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் அவரோடு சேர்ந்து பயணித்த காலத்தில் வந்து என்ன செய்வார், நல்லா நகைச்சுவையாக பேசிக்கிட்டே வருவார். வந்தாலும் அந்த நகைச்சுவையை பார்த்தீங்கன்னா எங்களோடு கல்லூரி வந்தப்போ எங்களோடு சேர்ந்து சிரிக்க கொண்டு அது இன்றும் எங்களுடைய மனது என்றென்றும் நிழலாடி கொண்டிருக்கிறது. ஐயா கண் முன்னாலே ஐயா உலக கடைசி தமிழில் இருக்க வரை உங்கள் நகைச்சுவை, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய நடிப்பு அனைத்தையும் ரசிப்பான் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூடிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துறை தலைவர் அவர்களுக்கு நன்றி. மலைசார் ஏழைகளுக்கும் கல்வி கொடையை அள்ளி கொடுத்திட்ட என்றும் நம் மார்க்கண்டேயராக திகழும் நம் கல்லூரி தலைவர் திரு SV சுப்பிரமணியன் அவர்களை தலைமை உரை வழங்க வருமாறு சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று நமது கல்லூரி வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் மன்றம் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு இங்கே சிறப்புரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற கலைமாமணி பேராசிரியர் முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களையும், இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு கடந்த 10 நாட்களாக பெரும் முயற்சி எடுத்து
எங்களுடைய நிர்வாகத்தை அதாவது துரிதமாக நடத்த வேண்டும் என்று ஒரு தூண்டுகோலாக செயல்பட்ட வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கல்லூரியுடைய முதல்வர் ராஜகுமாரன் அவர்களே, பழைய நினைவு. அறிமுக உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் பழனிசாமி அவர்களே, சிறப்புரையாற்றுகின்ற பேராசிரியர் முனைவர் ஞானசம்பந்தன் அவர்களே, நன்றியோடு இருக்கின்ற முனைவர் தலைமையில் அவர்களே, நமது கல்லூரியினுடைய நிர்வாக சபை அங்கத்தினர்களே, செயலர் ராமநாதன் அவர்களே, தாய் தாவணமாகிய ஏர் விவசாய சங்கத்திலிருந்து வருகின்ற நிர்வாக சபை உறுப்பினர்களே, நமது கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வரும் தேனி மாவட்டத்திலே ஒரு சிறந்த ஆடிட்டருமாகிய ஜெகதீசன் அவர்களே, கல்லூரியினுடைய ஏனைய பேராசிரியர் பெருமக்களே, மாணவ நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே மாணவர்களுடைய ஆரவாரம் மிக அதிகமாக இருந்தது. நாங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா கூட கட்டுப்படுத்த முடியல. எவ்வளவு சொன்னாலும் இது எதை குறிக்குதுன்னு கேட்டால் அந்த அளவுக்கு இங்கு சிறப்பு விருந்தினருடைய வருகையை அவர்கள் ஆரவாரத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு முன்னால் அறிமுக உரையாற்றிய முனைவர் பழனிசாமி அவர்கள் கூறியது போல அவரை பற்றிய சகல விவரங்களையும் சொல்லிவிட்டார்கள். என்னுடைய தலைவர்களை சொல்வதற்கான விஷயங்கள் ஒன்றுமில்லை என்று நான் சொல்வேன். இருந்தாலும் கூட மரம் கருதி ஏதோ வார்த்தைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இன்று நம்மிடையே வருகிறது மாணவர்களுக்கான அறிவுரைகளையும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கான இன்றைய சிந்தனை என்னும் தலைப்பிலே, அதாவது இன்றைய சிந்தனை என்னும் தலைப்பிலே பேச இருக்கின்ற கலைமாமணி அவர்களை எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். எனக்கு காலத்தினுடைய அருமை கருதி உங்களுடைய வரவேற்புரையை சுருக்கமாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று நிர்வாகத்திலே கட்டளையிட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட ஓரிரு வார்த்தைகளை நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கின்றேன். தலைமை உரை என்ற போதிலும் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி சிறிதளவு கூறாமல் இருப்பது அவ்வளவு நன்றாக இருக்காது. அவரை பற்றி பேசுவது அவ்வளவு எதுவும் அல்ல. காரணம், ஞானசம்பந்தம் அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒருவர் என்பதால் தினமும் ஜெயா தொலைக்காட்சியில் இன்றைய சிந்தனை என்னும் தலைப்பிலே காலை நேர 8 மணிக்கு நடக்கும் சிறப்பு நகைச்சுவை நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தலையாய எண்ணத்தினால் தற்போது சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திண்டுக்கல், திருநெல்வேலி, சிவகங்கை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நகைச்சுவை மன்றங்களை நிறுவி அதன் நிறுவனராக இருந்து வருகின்றார். நல்ல எழுத்தாளர், நகைச்சுவை பேச்சாளர், பட்டிமன்ற
விருமாண்டி ஆயுதம் செய்வோம், சிவமாலை சிவமாலை சக்தி, ரஜினிமுருகன், உத்தம வில்லன், பிரம்மன், நிபுணனிஸ், பொம்பன், மருது போன்ற பல படங்களை நடித்துள்ளார். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் 2005ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதும் 2014 மகாகவி பாரதியார் விருதினை பெற்றவர். 1995 முத்தமிழ் அறிஞர் மூணார் கருணாநிதி அவர்களுடைய தமிழ் இலக்கிய சிற்றரசு பட்டம் பெற்றதோடு உலகை புலவர், தமிழறிஞர், நகைச்சுவை அரசர், நகைச்சுவை தென்றல், இனிய கலைவாணர், இளைய கலைவாணர் என்ற சித்த பத்மஸ்ரீ பட்டம் பட்டங்களில் பெற்றுள்ளார். நிர்வாண வாரியார் அவர்களுடைய அருளை பெற்றவர். திருக்குறள் முன்சாமி, திருச்சி ராமகிருஷ்ணன், தமிழறிஞர் மணியன் ஆகியோருடைய கமலஹாசனுடைய இனிய நண்பரும், கவிஞர் வைரமுத்து, சுஜாதா ஆகியோருடைய இலக்கிய தோழன் என்பதும் பல்வேறு ஆட்கள் கொண்டவர் என்பதை பேராசிரியர் முனைவர் ஞானசம்பந்தம் அவர்கள் என்பதை இந்த நேரத்தை சுட்டிக்காட்டி அவர்களை சொல்ல கொண்டால் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் கூட எனக்கு பொறுத்த நேரம் நீங்கள் சுருக்கமாக அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி அவர்களை நிறுத்திக் கொண்டு அவர்களை நிறைய பேச விடுதல் என்று இடத்திலே உறுதியை கோரிக்கை வைத்திருக்கிற காரணத்தினால் கடைசியாக அவரை பற்றி அவருக்கு பேசுவதற்கு நீங்களும் அவரோடு அவருடைய மொழியை கேட்பதற்காக காத்திருப்பதைப் போல நானும் அவருடைய எழுச்சிமிக்க உரையை கேட்பதற்காக நாங்களும் எங்களுடைய நிர்வாகம் காத்திருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வருகின்ற முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களை எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நமது கல்லூரியினுடைய பேராசிரியர் நண்பர்கள் சார்பாகவும் அனைத்து மாணவர்களின் சார்பாகவும் அவர்களை வருக என்று வரவேற்பவர்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கூட்டத்தில் பேரன்பிற்கும் வணக்கத்திற்கு மரியாதைக்குரிய புகழ்பெருமை மிக்க கோடி நாயக்கனுடைய பெருமைகளில் ஒன்றாக திகழ்கிற பொன்விழா காண இருக்கின்ற ஏறத்தாழ 44 ஆட்காலம் கல்வி பணியில் தன் புகழை நிறுத்தியிருக்கிற ஏக விவசாயிகள் சங்கத்தினுடைய கல்லூரியின் தமிழ் மன்ற தொடர்பாகவே என்னை ஒருவராக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்க்கை. இந்த நிகழ்வுக்கு நான் உள்ள வந்த போது தலைவரியா சொன்ன மாதிரி அத்தனை பேர் மகிழ்ச்சியில் இருந்தீங்க. முக்கியமான காரணம் என்னன்னா இன்னைக்கு வகுப்பு இல்லை. முக்கியமா எனக்கு தெரியாதா, இன்னைக்கு கொஞ்ச நேரம் இங்க வந்து சந்தோஷமா உட்கார்ந்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நல்ல தமிழ் கேட்கலாம். இங்க வகுப்பறையில என்ன விஷயத்தை பார்க்க போறீங்களோ அதான் நேரடியா கேட்கலாம். நான் படிக்கிற போது எனக்கு வகுப்பறைகள் கற்றுக் கொடுத்ததை போலவே மேடைகளும் கற்றுக் கொடுக்கிறேன். ஏகாந்தம் பேசியிருக்கார் கல்லூரில. அதே போல தீபம் நான் பாரசாமி இருக்கிறார், கலைஞர் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்செல்லாம் கேட்டதுனால இன்னைக்கு நான் மேடல் நிற்கிறேன் அப்படின்னா நீங்களும் எங்களை போன்று வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்லூரியுடைய தலைவரையா அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு முதல் பாராட்டு நீங்க ஒரு விழாவில் வருகிற போது அந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினர் யாருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக என்னை பற்றி குறிப்புகள் அப்படும் நானே வியந்து போனேன். 10 பக்கம் வச்சிருக்கார் தயாரிச்சு. இது என்ன காரணம் அப்படின்னா வருகிறவர்களை வரவேற்க அத்தனை முயற்சி எடுத்து இந்த கல்லூரியை மிகச்சிறப்பாக இன்னும் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று முயன்று கொண்டிருக்கிற தலைவரையா சுப்பிரமணியன் அவர்களுடைய பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வரவேற்புரை நிகழ்த்தி நம்ம எல்லாம் பாராட்டி செலுத்த
இருந்த கல்லூரிய முதல்வர்கள் அவர்களும் நானும் வகுப்பு தோழர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றா படித்தவங்க இல்லை, ஆனால் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாதம் புத்தாக்க பயிற்சி தமிழில் சொல்றதா இருந்தா ரெஃபரன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இப்போ அப்படி புரிய மாட்டேங்குது. இப்போ ஏதாவது புத்தாக்கம் இருந்துச்சுன்னா புத்தாக்கமா அப்படின்னா அப்படின்னு ஆரம்பிச்சிடும். கல்லூரி வாசல் இருந்தேன், ஒரு பஸ் வந்தது, இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் கேட்டாரு. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் நீ என்ன சொல்ற அப்படின்னா, இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு கேட்டேன். அப்படி தமிழர்களுக்கு சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, பேருந்து மைய பேருந்து கிடையாதான், பஸ் பஸ் ஸ்டாண்டு தமிழா இதான் நம்ம சொல்றோம். மதுரை காமராசன் பல்கலைக்கழகத்தில் அந்த புத்தாக்க பயிற்சியிலே ஒரு மாதம் அவர்களோடு கையிலுள்ள வாய்ப்பு கிடைத்தது. ஆற்றல் மிகுந்தவர், மிகுந்த நல்ல நண்பர், அத்தகைய பெருமிகுந்த முதல்வர் அவர்கள் திருமதி ராஜ்குமார் PhD அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மகிழ்ச்சி எனக்கு என்ன அப்படின்னா, என்னை அறிமுகம் செய்தவர் என் மாணவர், எங்கிட்ட படித்தவர், என்னுடைய வகுப்புல நான் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு தமிழ் துறை தலைவராக இருக்கிற முனைவர் மலைச்சாமி அவர்கள் மிக அருமையாக என்ன பற்றி சொன்னார். இது என்ன சந்தோஷம் இருக்கா, நம்ம பிள்ளைகிட்ட சொல்லு நான் என்ன பண்றேன் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது மாதிரி என்னை பற்றி சொல்வதற்கு என்னுடைய மாணவரே துறை தலைவராக, இப்ப நான் துறை தலைவர் ஆகலை, நான் அதுக்குள்ள நான் ஓய்வு பெற்றேன், ஆனால் அவர்கள் துறை தலைவராக சிறப்பிக்கிறார்கள். மலைச்சாமி அவர்களுடைய அன்பான பாராட்டை நான் நம்மளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்கள், இந்த நிர்வாகத்தினுடைய செயலாளர் அவர்கள், துணைத் தலைவர்கள், அத்தனை பெருமக்களுக்கு முன்னாடி அன்பு பாராட்டை சொல்லி, அடுத்த வந்திருக்கிற என்னுடைய குடும்ப நண்பர், நான் உலகம் முழுவதும் பயணம் பண்ணிட்டு எந்த கவலையும் இல்லாமல் பயணப்படுறேன்னா என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆடிட்டர். எப்படின்னா கணக்காயப்பட்டோம், கணக்காளர் தான். ஆமா, தமிழ்ல சொன்னா கஷ்டம், ஆடிட்டர் நல்லா வச்சுக்கலாம், அதான் தமிழ். அவன் இந்த கல்லூரிய பழைய மாணவன், உள்ளவர்கள் பயந்துகிட்டே வர்றார். ஆனா இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் தலைவருடைய அந்த ஆடிட்டார் திகழ்ந்தார்னா அதற்கு காரணம் அவருடைய கடும் உழைப்பும் நல்ல குடும்பத்தில் உள்ளவராக இருக்கிற தன்மை தான். மிக அருமையா பாடக்கூடிய ஒரு பாடகர் கூட, அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவ்வளவு அருமையா பாடுவாரு, போடுறதுக்கு எனக்கு வேலை தான், ஆனா அவருடைய உள்ளம் முழுவதும் கதையில் நெருங்கி வருகிறது. நண்பர் ஆடிட்டர் ஜெகதீசன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வழக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்வுகளை நன்றியுரை கூற இருக்கின்ற தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் தலைமையில் PhD அவர்களுக்கு அன்பான பாராட்டை நான் மக்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகாக ஒருத்தருடைய நிகழ்ச்சியை தரக்கூடிய மாணவ செல்வர்கள், பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் அன்பு பாராட்டி சொல்லி, துறை வாரியாக இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், அதே போல வருகையிலிருந்து சேர்ந்திருக்கின்ற மேலாண் பேராசிரியர்கள், நிர்வாக குழுவை சேர்ந்தவர்கள், பத்திரிகை நண்பர்கள், இவங்கெல்லாம் எல்லாரும் இருந்தாலும் கூட இவ்வளவு நேரம் நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் கீழே இருந்து பார்த்துட்டேன். எங்க நடக்குதுங்கிற விஷயத்த அந்த ஆரவாரங்களை அழைப்பதற்கு சொன்னால் இந்த வேகம் இருந்தால் தான் நம்மால் ஜெயித்து காட்ட முடியும். நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை. நான் 2 முறை இந்த கல்லூரிக்கு பேச வந்திருக்கிறேன். மல்சாமி குழு வந்திருந்தாரு, முத்துத்தங்க ஐயப்பன் என்னுடைய இனிய நண்பர், இங்கே தமிழ் துறை தலைவராக இருந்தாங்க. நாங்கள் ஒன்றா PhD பண்ணோம். அப்ப நான் ஒரு முறை வந்து அந்த திறந்த வழி அரங்கில் வந்து பேசியிருக்கிறேன். மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சது. என்னை பற்றி அறிமுகம் பண்ணும் போது நான் பார்த்துட்டே இருந்தேன். பேராசிரியர் அப்படின்னு ஒன்று பேசாம தான் இருந்தீங்க. ஒரு 20 நூல்கள் எழுதியிருக்காரு. அப்போ நீங்க ஒண்ணு கண்டுக்கல. 65 பேர் எம்எல் பட்டம் வாங்கியிருக்காங்க.
படம் வாங்கியிருக்காங்க, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு. நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன், சிவா மனசு சக்தியில வந்திருக்கேன்னு சொன்ன உடனே ரஜினி முருகன் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே பெரிய ஆரம்பம் முடியாது. இதுக்கே சொல்றீங்கன்னா நேற்று நேரம் நான் எங்க இருந்தேன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இங்க பேசிட்டு இருக்கேன். நேற்று முதல்வர் எங்க தொலைபேசியில கூப்பிடுற போது ஆடிட்டு பேசுற போது நான் எங்க இருந்தேன்னா, இப்ப விஜய் அவருடைய படம் அடுத்த விஷயத்தா பிகில், அந்த படத்தோட பேரு. அதுல குறிப்பா முக்கியமான விஷயம் தான் எங்க வரும்போது நயன்தாராவுக்கு அப்பா தாத்தா நான் 3 முதல்வர் பட்டம் வாங்கினேன், நான் வந்து தலைமாவட்ட விருது வாங்கினேன், அதெல்லாம் வாங்க முடியாதாங்க அப்படின்னு இருக்கலாம். சரி, அப்படி அது மட்டும் இல்ல. இப்ப நாளைக்கு ஷூட்டிங் வந்து மதுரையில யார் படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரரை போன்று அப்படின்னு சூர்யாவோட படம். சரி, கொஞ்சம் பேசிருக்கேன். அடுத்தது பிரபுதேவாவுடைய பொன்மாணிக்கவேல் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல நிவேதிதா அப்பாவை நடிச்சிருக்கேன். அதேமா தமிழ்நாட்டில் வாரவார அப்பாவோடு நானாக நினைக்கிறேன். இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது என்றால், நான் கற்ற தமிழ் என் கல்வியில் தான் என்னை அந்த உயரத்துக்கு கொண்டு போயிருக்கிறது சொன்னார். மணிசாமி பெருமானி படத்துக்கு என்னை நடிக்க கூப்பிடல, யோசிச்சுங்க. கமல்ஹாசன் அவர்கள் திரைக்கதைக்காக கூப்பிடுறாரு. இங்கதான் முதல்ல படம் இருக்கிறதா, புத்தமாடு இருக்கிறார். புத்தமாடு இருக்கிறதா செட்டுலாம் போட்டோம் நடிக்கிறதுக்கு. அப்பதான் அவர் கேட்காரு, நீங்க வந்து நடிக்கிறீங்க. நான் கல்லூரி பேராசிரியர், எனக்கு உடம்பெல்லாம் நடிக்க போச்சு. அது மாடு பிடிக்கிற படம், அதுல போய் நடிக்க சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம சிலபஸ் அதெல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம், நீ இப்படி நான் கேள்வி போடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் அவரு நான் பயப்படுறத பார்த்து கவலைப்படாதீங்க, நான் மாட்ட பிடிக்கிறேன், நீங்க எப்போ போல மைக்க பிடிக்கிறாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒதுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் நான் ஷூட்டிங் போயிட்டு கேட்டா, அதற்கு என்னை ஆற்றுப்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் பத்மபூஷன், பத்மஸ்ரீ, உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் என்பது மாற்றமே கிடையாது. அவர்கிட்ட 100 விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். என்கிட்ட ஒரு 1000 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். 100 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப நான் யூடியூப் சேனல் நடத்துறேன். ஜீஞான சம்பந்தம் யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா உலக செய்திகள் கூட பார்க்கலாம் நான் பேசுறது. இத எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தது அவர் தான். ஒண்ணு இல்லைங்க, ஒரு நம்பர் என்கிட்ட கேட்டார். நானும் அவர் போன்ல அடிக்கடி பேசுவோம். சொன்னா கூட பல பேர் நம்ப மாட்டாங்க. ஆமா, அவர்கிட்ட போன்ல பேசுகிறாங்க. ஒரு நாள் மகளிர 2 வீலர்ல வந்துட்டு இருந்தேன். போன்ல அவர் கூப்பிட்டாரு. போன்ல நிப்பாட்டிட்டு பேசினேன். நானும் அவர் சிரிச்சு பேசிட்டே இருந்தோம். ஒரு ஆள் கிட்ட வந்து கேட்டாரு, யாருக்கு சிரிச்சு பேசுறீங்க? நான் உடனே அந்த ஸ்பீக்கர் அப்படி அமைக்கிட்டு கமல்ஹாசன் அப்படின்னு அவர் உடனே கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியத அவர் நம்பவே இல்லை. போன்ல பேசுறப்ப ஒரு நம்பர் எனக்கு சொன்னாரு. ஒரு நம்பருக்கு சொல்லுங்க, இந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் சொல்றதை குறிச்சுங்க அப்படின்னேன். மெசேஜ் கொடுங்க அப்படின்னா, நான் சொல்றது ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல்ல கூடவே இருக்கும். மெசேஜ் கொடுங்க, மெசேஜ் போட தெரியாது அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கேன். செல்லு வந்த நேரம் 2G இருந்து 3G 4G. இப்ப நீங்க இங்க இயற்பியல் படிக்கக்கூடிய அல்லது கணினி படிக்கக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா 10G அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 6G
2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் படம் பார்த்துருக்கீங்கல்ல. இப்ப சீனாவில் 6 டைமென்ஷன்ல ஒரு படம் வந்திருக்கு. ஏன்னா 6 இதுல திருவண்ணாமலை என்னதுங்களா தேட்டருக்குள்ள புலி ஓடியா இருக்கும், ஸ்கிரீன்ல இல்ல தேட்டருக்குள்ள ஓடியா இருக்கும். வேற கத்துறாங்க எல்லாரும் அப்படியே உள்ளுக்குள்ள ஓடி ஓடி வருது. அந்த மாதிரி 2Gல பேசத்தான் முதல்ல பேசத்தான் முடியும், போன்ல அப்புறம் செய்தி அனுப்ப முடியும், அப்புறம் போட்டோ அனுப்ப முடியும். இப்ப டவுன்லோட் பண்ண முடியும். நீ வரப்போற பெஞ்சில எழுதுறீங்களா, ஒரு சினிமாவை 7 நொடியில அப்படியே டவுன்லோட் பண்ணலாம். அதான் இன்னைக்கு இருக்க விஞ்ஞானம். நான் மெசேஜ் பண்ண தெரியாம இருந்தேன், உடனே கமல் சத்தப்பட்டாருங்க, என்ன தமிழ் வாத்தியாரா இருக்கீங்க, மெசேஜ் எனக்கு அனுப்புங்க. இது போன வச்சுட்டாரு. என்ன தெரியுங்களா, அந்த நம்பரை அவரை தவிர ஒரு 50 பேருக்கு அனுப்பிட்டேன். அவங்க முதல்ல நீ எனக்கு எனக்கு தெரியல, அவருக்கு ஒரு எம்பி மெசேஜ் போயிடுச்சு. அப்புறம் எனக்கு சொன்னாரு, பரவாயில்ல முயற்சி பண்றீங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன காரணம்னா, செல்லு வச்சிருக்கிறது சொல்லுங்க, அதை பயன்படுத்த தெரியணும், நல்லதுக்கு பயன்படுத்த தெரியணும். ஞாபகம் அதை அதுல எத்தனை மோசமான விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு திருக்குறள்ல ஒரு சந்தேகம் வந்தாலும் அல்லது உங்களுக்கு பாடத்துல ஒரு சந்தேகம் வந்தாலும் ஒரு நிமிஷத்துல எல்லாம் சொல்ல முடியும். வேற ஒண்ணு வேண்டாம். இப்ப சமீபத்துல இங்க வந்துச்சான்னு எனக்கு தெரியல, என்னுடைய மகன் அமெரிக்கா போட வாங்கி வந்தார். இவ்வளவுதான் இருக்கு இந்த கல்வி. அலெக்சா அது பேரு இருக்காரு, நீங்க பாத்துட்டீங்களா? யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. நம்ம ஊரு சுண்ணாம்பு டப்பா மாதிரி இருக்கு, இவ்வளவு பெருசு. அலெக்சா வச்சுட்டு, அலெக்சா அந்த தனுஷ் பாட்டு பாடு அப்படின்னோடனே பாட்டு பாடு, போதும் நிப்பாடு அப்படின்னு நிப்பாடு. நான் என்ன பண்ண தெரியுமா, நான் உடனே அடுத்த வெறும் சினிமா பாட்டு இல்லை, அது எல்லாம் சொல்லுது. ஹூ இஸ் மிஸ்டர் ஞானசம்பந்தன் அப்படின்னு நான் கேட்கிறேன். அடுத்த நிமிஷம் மலச்சாமி பேசுறது, ஐயா பேசுறது இல்லையா, அது அவ்வளவு சொல்லுங்க. அவர் எங்க பிறந்தாரு, எந்த வருஷம் பிறந்தாரு, என்னென்ன நூல் இருக்காரு, அவ்வளவு அதுல இருக்கு. நான் கேட்டவனே ஞானசம்பந்தன் தான், அது தெரியாது. ஏன்னா அது எந்திரம் சொல்லுது. விஞ்ஞானம் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கீங்க. அதுல முன்னெல்லாம் என்ன செய்வோம், பாட்டு கேட்கறதுனா போய் ரேடியோ போடுவோம், டிவி பார்க்கறதுனா ரிமோட் போடுவோம். இதுல இப்போதைக்கு ஆடியோ கேட்குது, அடுத்த தலைமுறைக்கு தாராளமா வீடியோ வந்தாலும் வரலாம். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ள போறேன். இன்னைக்கு விஞ்ஞானம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு முறை. மலேசியா போயிருந்தேன், நிறைய தடவை போயிருக்கேன். போன முறை போயிருந்தப்ப நான் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து 7 ஸ்டார் ஹோட்டல். 7 ஸ்டார்னா 5 ஸ்டார் தாண்டி. நான் உள்ள போறப்ப அந்த நண்பர் சொல்றாரு, இந்த ரூம் தான் அமிதாப் தங்கியிருந்தது, இது டெண்டுல்கர் தங்கியிருந்தது அப்படிங்கிறாங்க. அங்க ரூம் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்தா அந்த வரவேற்பு பாருங்க, அதுவே நம்ம கல்லூரியுடைய வரவேற்பு பாருங்க, அவ்வளவு இது. இதுக்காக பெரிய ஸ்கிரீனு, அந்த ஸ்கிரீன்ல நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். யாரோ ஆடிட்டு இருக்காங்க, விடாம ஆடிட்டே இருக்காங்க, டான்ஸ் போயிட்டே இருக்கு. அது ஒரு தலையை வச்சு போட்டு பேரா ஆடுறா. நான் போய் நின்று பார்த்தேன். 70mm ஸ்கிரீன் அது. உடனே அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு அம்மா இங்க வந்து, நீங்க அதுல ஆடணுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு உயிரை போயிடுச்சு. ஏன்னா ரஜினி முருகன் படம் பார்த்துருப்பீங்க, இங்கதான் ஷூட்டிங் எடுத்தாங்க, சார் கிட்ட தான் விருந்து. அப்ப அந்த ஒரு பாட்டுக்கு எல்லாரும் இங்க ஆடுவாங்க, என்னையே ஆட சொன்னாங்க. நான் இங்க பாருங்க, நான் வாத்தியாரு, ஆடினா நடக்கிறது வேற, எனக்கு ஆட ஒரு ஸ்டெப் போட்டு வைக்க முடியல. அப்ப என்னால ஆட முடியாதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க ஆட வேண்டாம் சார், நீங்க வாங்க அப்படின்னு அந்த ஸ்கிரீன் கிட்ட போய் என்ன சொன்னாங்க. சின்ன கேமரா என் முகத்தை மட்டும் அப்படி கவனம் பண்ணிச்சு. எடுத்துச்சா அடுத்த அம்மா அந்த இதுல என்னமோ பண்ணாங்க. அப்படி அடுத்த நிமிஷம் அந்த தலையை வச்சு போட்டு ஆடிட்டு ஒரு பறப்பேன். அது ஏன் முகமா மாறிடுச்சு. நான் பேரும் ஆடிட்டு இருக்கேன். அப்படியே என்னைய பார்த்து கூட்டமே வந்து போட்டோ எடுத்துருக்காங்க. அப்பதான் எங்க வீட்டுல வந்து ஷாப்பிங் போயிருந்தாங்க.
என் மனைவிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. பார்த்து கேட்கிறாங்க, இது நீங்க போன வருடம் வந்தப்ப போட்ட ஆட்டமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஒரு ஐயோ நானே இல்லை, அது யாருக்கும் தெரியல, எனக்கு விஞ்ஞானம் போட்ட போடு அப்படி ஆயிடுச்சு. அதோட போட்டால நான் பேசுறேன். இப்ப இது எதுக்குன்னா நான் அந்த மாதிரி கேட்டேன், எதுக்குமா அப்படின்னு கேட்டேன். நல்லா கவனிங்க, அது வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை. அது என்ன தெரியுங்களா, மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக கால் இயங்காத சகோதர சகோதரிகளுக்கு அவளை அந்த போட்டோ எடுத்து அங்கே காமிச்சா அவங்களே ஆடுற மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் என்றால் அறிவியல் நம்மை போன்ற சக மனித உயிர்களுக்கு நன்மை செய்கிறது என்பதை சொல்வதற்காக சொல்றேன். எங்களுக்கு அப்துல் கலாம் அவர்கள் அவர்கிட்ட ஒரு கல்லூரியில் அவர் பேசி முடிக்கிறார். பேசி முடிச்ச உடனே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. சில நேரங்களில் கேள்வி வித்தியாசமா இருக்கும். அவர் உள்ள வர்றாரு, அதை ஒரு கேள்வி கேட்டாரா, இந்த நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையா இருக்கிறார்களா? ஜனாதிபதி போய் கேட்கிறான். உடனே போலீஸ் அவர் போய் பிடிக்குது. சரி இது கசாமி சொல்றேன் அப்படின்ட்டார். மேடைக்கு வந்தார். இப்ப குத்தோட கேட்கணும்ல, அது மாதிரி குத்தோட கேட்க சொன்னாங்க. குத்தோட கேட்கிறாரு கலாம். மைக்கை பிடிச்ச உடனே முதல் கேள்வி என்ன தெரியுமா, என்ன கேள்வி கேட்ட நண்பர் இருக்காரான்னு கேட்டார். ஏன்னா சில பேர் கேள்வி கேட்டு ஊரோட்டே போயிடுவாங்க. என்ன கேட்டீங்க, இந்த நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையா இருக்கிறார்களா தானே நீ கேள்வி கேள்வி? ஆமா. இப்ப சொல்றேன் கேளுங்க. நான் மேடைக்கு வந்தவுடன் எனக்கு குத்துவிளக்கு என்று சொன்னாங்க. குத்துவிளக்கு இந்துக்களுக்கு பிடித்தமான ஒன்று. ஏற்றுவதற்கு மெழுகுவர்த்தி கொடுத்தார்கள். அது கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான ஒன்று. ஏற்றிய நான் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர். நான் ஒற்றுமையாக அறிவு அப்படி வரும். நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா எங்க சிலபஸ்ல இல்ல, ஒரே வார்த்தை நான் காடி சொல்லிட்டேன் சொன்னதுல அப்படி இல்லை. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற அளவு இருக்கணும். திருமாவளவரியா சாமி அவர்தான் கேட்டேன், எது கேட்டாலும் பேசுறீங்களே சாமி எப்படி? அவர் சொன்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. எப்படி எல்லாத்தையும் பதில் சொல்றீங்க? அவர் சொன்னாரு, இப்படி காமிச்சாரு, வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ. வாட்டர் டேங்கை எது மூளை, வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ. எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும். எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் உன்னால் சொல்ல முடியும் என்றால் நீ அறிவை என்ன செய்ய வேண்டும், விருத்தி செய்து கொள்ள வேண்டும். கலாம் ஒரு சின்ன குழந்தை வச்சுங்க வந்து அங்கே எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்கு. ஜனாதிபதி பார்த்து, அவருக்கு வந்து ஜனாதிபதி இல்லை, விஞ்ஞானி. ஏன்னா அணுகுண்டு சாதனை செய்தவர். என்ன கேட்டு குழந்தை, எனக்கு கால் பாதிக்கப்பட்டது, என்னால் நடக்க முடியாது. நான் போட்டிருக்கக்கூடிய அந்த செயற்கை கால் 4 கிலோ வெயிட் இருக்கு, என்னால் தூக்கிட்டு நடக்க முடியல. நீங்க விஞ்ஞானி தானே, ஏதாவது செய்யக்கூடாதா? உடனே என்ன பண்ணீங்களா, அந்த கூட்டம் முடிச்ச உடனே டெல்லி போனாங்க. அத்தனை விஞ்ஞானிகளை கூப்பிட்டாரு, உட்காருங்க, நாம ராக்கெட்லாம் அப்புறம் அனுப்புவோம், முதல்ல இதை பார்ப்போம், நீங்க என்ன செய்யலாம். எல்லாரும் சேர்ந்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய மென்மையானது, வலிமையானது, உறுதிமிக்கது, வெயிட்லெஸ். எதுன்னு கேட்டீங்கன்னா டியூராலுமினியம். இப்ப விமானம் செய்யறாங்கல்ல, அந்த உலோகம் வந்து டியூராலுமினியம். அதுல அந்த காலுக்கான கல்வி செய்யப்பட்டவுடன் அதை செஞ்சு அதனுடைய இடைவெளி வெறும் 400 கிராம், 4 கிலோ வெயிட் இருந்தது. 400 கிராம் நேர திரும்ப அங்க போறாங்க. அந்த வடிவத்துக்கு போய் அந்த பொண்ணுக்கு அதை மாட்ட சொல்றாரு. மாட்டிட்டு அந்த 10 நிமிஷம் அந்த பிள்ளை இந்த பக்கமா அந்த பக்கம் ஓடி வந்து அங்கிருந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தது. அவர் சொல்றாரு, என் கண்டுபிடிப்புகளிலேயே உயர்ந்தது
இந்த சிறு குழந்தையின் மகிழ்ச்சி தான். அதான் உண்மை. ஒரு மனிதனின் துயரத்தை மாற்றியதுதான் அறிவியல். அதான் வேணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் பழசு, மாதா பிதா குரு கூகுரு தெய்வம் இப்ப புதுசு. உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் வாத்தியார் ஏதாவது சொன்னா கூட ஒரு நிமிஷம் நீங்க போய் சர்ச் பண்றீங்க. கூகுள் உங்களுக்கு அள்ளி தருது எல்லாத்தையும். ஆனா அது உண்மையான மட்டும் பாத்துக்கங்க, அது சரியா இருக்கா. ஏன்னா நாம தான் ட்வீட் பண்றோம், அது தப்பு தப்புலாம் அதை வெரிஃபை பண்ணுங்க. அதெல்லாம் டெக்ஸ்ட் படிங்க எப்பவுமே. இது இன்னைக்கு வேணும். அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தன்மை என்ன? இப்ப நீங்க கல்லூரிக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க எங்களை காட்டில அறிவாளி, அது பற்றி இல்லை. உங்களை காட்டில அறிவாளி யார் தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 3 வயசு குழந்தை. உண்மையா சொல்றேன், நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்ப நான் எந்த இதுல வரேன்னு தெரியுமான்னு தெரியல. தமிழ் செல்வின்னு ஒரு சீரியல்ல டாக்டர் நடிச்சிருக்கேன். அது போல சுட்டி டிவின்னு ஒரு டிவியில பாக்குறீங்களா, பொம்மையும் திருக்குறள பாக்குறீங்களா, அதுல ஒரு 3 வயசு குழந்தை. நான் கல்யாண வீட்டுல உட்கார்ந்துருக்கேன், 5000 பேர் இருக்காங்க. என்னை எப்படியோ கண்டுபிடிச்சு வந்து அவங்க அப்பா மாட்டு இறங்கி என்கிட்ட வந்து, நீங்க தானே சுட்டி டிவியில திருக்குறள் சொல்றீங்க, எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. வகுப்புல சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க சாட்சி சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த குழந்தை வந்து கேட்குது, நீங்க தானே திருக்குறள் சொல்றீங்க? ஆமா, நீ கேட்பியா? கேட்பேன். சொல்லிட்டு போறேங்க. என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அது 3 வயசு. அவங்க தம்பிக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா? ஒரு தம்பி கொடுத்துருச்சு, அவனுக்கு 2 வயசு. அவன் என்னை பார்த்த உடனே ஒரு பார்வை பார்த்தான், நல்லா பேசுற அப்படின்னா. என்னைய நல்லா பேசுற, அவனே அன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கான். 2 வயது குழந்தையும் என்னுடைய பேச்சு சென்று அடையும் என்று சொன்னால், இன்றைய ஊடகம் மட்டுமில்லைங்க, நம்முடைய தமிழ் அத்தனை பேரையும் சென்று அடையுமாறு அதனுடைய மொழி ஆற்றல் அதான் முக்கியம். அமெரிக்கால பேசி முடிச்சுட்டு இரவு சாப்பாடுப்ப எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். 50 குடும்பம் ஒண்ணா வரும். இங்க இருக்க பெண்கள் கவனிச்சு ஒரு விஷயத்த, நம்ம ஊர்ல இருந்து தான் செய்வோம், 50 பேருக்கு நம்ம தான் இருந்து செய்வோம். அங்க அப்படி செய்ய மாட்டாங்க. 50 வீடு போதும் பேசிடுவாங்க. நான் சாதம் வச்சிருக்கேன், நான் பூரி போட்டுறேன், நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன், நான் சாம்பார் கொண்டு வர்றேன், பேச்சுலர்ஸ் ஐஸ்கிரீம் பழம் வாங்கிக்குவாங்க. அத்தனை பேர் ஒரு ஆள் ஒரு வேலையை பார்த்தா போதுங்க. ஆனா 50 பேருக்கு வேணும், எல்லாம் கொண்டு வர்றாங்க. காலத்துல இறங்குற பேர் கொண்டு வந்து அதை பூரா அப்படி வச்சிடறாங்க. பப்பை வேணுங்கிறது சாப்பிடலாம். சரி, முடிஞ்ச பிறகு யார் யாருக்கு எதெல்லாம் வேணுமோ அதை பேக் பண்ணிட்டு அந்த இடத்துல சுத்தம் பண்ணி கொடுத்து போறாங்க. நம்ம ஊர் வீடுல இருந்தா சாப்பிட்டு முடிச்ச பிறகு வந்துக்கிட்டே கூட்டுவோம், பாருங்க எப்படி போட்டு காய்ப்பாங்க, எப்படி போட்டு காய்ப்பாங்க. அப்ப அந்த அமெரிக்காவால் நம் தமிழ் பெண்கள் அவங்கள்ட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சது. நல்ல ஒரு அம்மாட்ட கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா? அம்மா சொன்னாங்க, கஷ்டம் இல்லை, ஒரு கவலை. என்ன கவலைன்னா, அங்க பிறந்த நம்ம தமிழ் பிள்ளைகள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி திங்கக்கிழமை முருகன் முருங்கக்காய் சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா அங்க ஆங்கிலம் தான் இருக்கு. அதனால நாங்கெல்லாம் தமிழ் பள்ளிக்கூடம் வச்சிருக்கோம். நல்ல கவனிங்க, உலகம் முழுவதும் தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குங்க. தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடம் காணும், கொஞ்சமா தான் இருக்கு. வெளிநாடுகளில் எல்லா இடத்துலையும், இப்ப ரஷ்யா போயிட்டு வந்தேன், ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன், நியூசிலாந்து போயிட்டு வந்தேன், எல்லா இடத்துலையும் தமிழ் பள்ளிக்கூடம் பேசியிருக்கேன். சரி, அதுல ஏன் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு ஒரு அம்மாட்டு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நம்ம பிள்ளைகள் தமிழ் பேசலைன்னா நம்ம மொழி அழிந்து போனா நம்ம இனம் அழிந்து போகியா அப்படின்னாங்க. மொழி அழிந்து போனால் இனம் அழிந்து போகும் என்பதை அந்த தாய்
அப்படியே நான் கூட்டுவாங்க. என் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா பிள்ளையை போட்டு அனுப்பி ₹1,00,000 உங்களுக்கு இங்கிலீஷ் பள்ளிக்கூட சேர்த்து இருக்கேன். வெக்கம் இல்லாம பெத்ததாயா அம்மா நான் கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுமா? அதெல்லாம் கலசு அப்பாவா டேடிங்கிறேன். நான் அவங்களை வீட்டுக்கு வந்தேன். ஒரு பிள்ளை மம்மம் இருந்துச்சு. அப்படியே பேச முடியாத கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னு. நாங்க எங்க மம்மிய மம் அப்படிதான் கூப்பிடுவோம். உங்க பெரியம்மாவை எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன். சின்னம்மாவை மினிமம் நல்ல கூப்பிடுவோம். விளங்குமா? 11 மொழி தெரிஞ்ச பாரதி சொன்னாங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காலம். வேற ஒண்ணு வேண்டாம். எளிமையா சொல்றவங்களுக்கு அம்மா ஒரு சொல்லுக்குள்ள எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம். எல்லா சொல்லும் மீனிங் இல்லாத ஒரு சொல்லே கிடையாது. உதாரணமா அம்மா ஆ உயிரெழுத்து தெரியுமா? 12 உயிரெழுத்துல முதல் எழுத்து ஆ. இம்மு புள்ளி வச்ச மெய்யெழுத்து இம்மு. மா இம் கூட்டல் ஆ சீக்கிரம் மா உயிர் மெய்யெழுத்து. அப்ப ஓர் உயிரெழுத்து, ஓர் மெய்யெழுத்து, ஓர் உயிர் மெய்யெழுத்து. இதுதான் அம்மா. என்ன அர்த்தம்? உங்க அம்மா, எங்க அம்மா, நம்ம அம்மா நமக்கு உயிரை கொடுக்கிறாள் உயிரெழுத்து. மெய்யாகி உடம்பை கொடுக்கிறாள் மெய்யெழுத்து. உடம்பையும் உயிரையும் ரத்தத்தையும் பாலாக கொடுக்கிறாள் உயிர்மை எழுத்து. அதனால அவளுக்கு அம்மா. அதெல்லாம் சும்மா ஒரு வகுப்புல சொல்லி முடிச்சேங்க. ஒரு பையன் இருந்துச்சு கேட்டா அப்படின்னா அப்பா அப்படின்னா கொஞ்சம் ஆடி போனேன். ஏன்னா அம்மாவுக்கு இவ்வளவு யோசிச்சு வச்சுட்டேன். அப்பா அப்பாவும் அதே மாதிரி ஓர் உயிரெழுத்து, ஓர் மெய்யெழுத்து, ஓர் உயிர் மெய்யெழுத்து. அக்கா ஓர் உயிரெழுத்து ஒரு என்னதுங்களா? நம் ரத்தம் சார்ந்தவர்கள், நம் உறவு சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் உறவோடு இணைக்க வேண்டும் என்று தமிழ் மொழி சொற்களை உருவாக்கியிருந்தான் என்றால் 3000 ஆண்டுகளுக்கு முதல்ல தமிழனுடைய நாகரிகம் எத்தனை பெருமையாக இருந்தது என்பதை இன்னைக்கு கீழடி சொல்லுது. அதான் பெருமை. இதனுடைய சிறப்பு என்ன? தமிழ்ல நகைச்சுவை இருக்கான்னு கேட்காங்க. தமிழ் இலக்கியங்களில் நகைச்சுவை இருக்கா? நிறைய இருக்கு. நீங்க இப்ப சேனல்ல வரக்கூடிய பாக்குறீங்க, அது டபுள் மீனிங் ஜோக்கு பாக்குறீங்க. அவையில நகைச்சுவை. நீங்க கேள்வியில நகைச்சுவை பண்றது தொடங்குறோம். மதுரையிலே 30 ஆண்டுகளா நகைச்சுவை பண்றது இருக்குது. அதுல சின்ன குழந்தைகள் தொடங்கி எல்லாரும் மேடையில் வந்து பேசுவாங்க. ஜோக் சொல்றப்ப முகத்தை சுழிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அருவருப்பானவை, அமங்கலமானவை பேசக்கூடாது. நகையுள்ளும் இன்னார் திருவள்ளுவர். நீ ஜோக் சொல்றப்ப ஒருத்தர் அழுகிற மாதிரி ஜோக் சொல்லாது. அது ரொம்ப அவமானம். அமங்கலமா பேசக்கூடாது. அமங்கலம் தெரியுமா? இந்த ஒரு தடவை நான் கல்யாண வீட்டுல பார்த்தேன். வாழ்த்துறை கல்யாண வீட்டுல ஒருத்தர் பேசுறாரு. எடுத்தோடனே மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன். முதல் வார்த்தை இல்லறம் என்பது இடுகாடு, சுடுகாடு, காடு, அந்த நாய் நரிவு பொருள் மணமகன் நடிக்கிறார். இதெல்லாம் சொல்லாமல் கல்யாணம் ஏற்படப்பட்டாங்க. இப்படியே பேசுவாங்க. பேசுறப்ப அந்த பெண்ணை மாப்பிள்ளை எப்படி வாழ்த்தணும்? வீணை நீ எனக்கு மேலும் விரல் நான் எனக்கு சொல்றேன். அப்படி பார்த்த உடனே அவ்வளவு இருக்கணும். வெண்ணிலாவும் வான் போல, வீரனும் கை வாழும் போல உங்க வாழ்க்கை அமையும். அப்படி இருக்கணும் வாழ்த்தணும். வாழ்க்கையில போது அன்பு மரணம் உழைத்தாய் நல்வாழ்க்கை, பண்பு பயணம் அது சொல்லணும். சரி, தமிழ்ல நகைச்சுவை இருக்காண்டா ஒரு 3 உதாரணத்தை எடுத்து நான் முடிச்சிருவேன். கவலைப்பாக்கி ஏன்னா பேச வரப்பே நான் நேரம் கேட்டுக்கிட்டேன். எவ்வளவு நேரம் பேசணும்? அது நல்லது. எப்பவுமே எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்கணும். நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருந்தேன். அந்த ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்? அவர் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டார். எப்படி கேட்குறீங்க? உங்க ஊர் எவ்வளவு நேரம் பேசுங்க, நாங்க போயிடுவோம் அப்படின்னாரு.
எங்களுக்கு வேலை இல்லை அப்படியா? நல்லா கேட்கணும். இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரம். ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனா சாகுற வரைக்கும் வரக்கூடாது. செல்வத்துள் செல்வம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில இடத்துல செல்வத்துள் செல்வம் சொல்லுவேன், இல்லத்து அம்மா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லுது. அது பாருங்க ஒரு சீரியல் வந்துச்சு, என்ன சொல்லுவோம் சொன்னா எனக்கு புரியுமா? அப்ப செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் காதுல கேட்கணும். சமீபத்தோட சரவண மீனாட்சின்னு ஒரு தொடர்ந்து நினைச்சிட்டு இருந்தேன். அதுல என்ன லாபமோ நஷ்டமோ தெரியாது. ஆனா அது வந்து இருந்தப்ப நானும் என் மனைவியும் அதுல மீனாட்சி கோயில் வெளியே வந்தோம். ஒரு அம்மா என்னை பார்த்து ஒடியாந்து அந்த அம்மாவுக்கு போலியா அப்படி கேட்குது. எந்த அம்மாவை சரவண மீனாட்சியில எவ்வளவு பிரமா நடிக்கல அது கூடி திணி முடிப்பாங்க. அதாவது சீரியலை பார்த்து பார்த்து அப்படி ஆகி போயிட்டாங்க. கேட்டோம் இன்னைக்கு இருக்கிற ஜோக்குல மிக தரவா இருக்குதுன்னா ஒண்ணு தமிழ்ல இருக்கிற உயர்வுணர்ச்சியில ஜோக்கு உண்டு, ஸ்லேடில ஜோக்கு உண்டு, மத்திய புகழ்ச்சியில ஜோக்கு உண்டு. இது 3 நீங்க இலக்கியத்துல கேட்டது. உதாரணமா உங்களுக்கு ஈஸியா சொல்றதா உயர்வுணர்ச்சி நினைக்கிறீங்களா? சாதாரணமா இருக்கும், அதை பிரம்மாண்டமா சொல்லணும். சினிமாவே தானே, சினிமாவை இதெல்லாம் அடிச்சா விடுவாங்க, திரும்பி பார்த்தா விடுவாங்க. இப்படி ஒரு சண்டை உண்டா? அப்படி உள்ள நுழையிறாரு, நம்மள ஒதுக்கிட்டு இருக்காரு, வெளியே போய் விடுதாங்க. அவர் என்ன சண்டை விடுவாங்கன்னு நமக்கு தெரியல. அது வேறுட விஷயம். அதை காட்டு கதாநாயகன் அப்படியே மேல போய் 3 பல்லியை கீழே வச்சு எடுத்துவா தெரியுமா? அது வரைக்கும் அவன் ஏன் நின்றுட்டு இருக்கான்? அந்த பையன் போக வேண்டியதானே, நின்று அடி வாங்குவாங்க. அதுவும் கதாநாயகி ஆபத்துனா கதாநாயகன் வருவார் பார்த்தீங்களா? கதவு திறந்த நல்ல படி ஏறி போயிடுவார். அப்படி அப்பதான் விருப்பமா இருக்கும். சரி, உயர்வு யோசிச்சுன்னா சாதாரண ஒரு விஷயத்த மிக பிரம்மாண்டமா யோசிச்சு மழை எப்படி போயிட்டு கேட்டா நீங்க அறிவியல் சொல்லுங்க. சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்காத்தால் கழுவப்பட்டு இந்த நாள் இடியாய் மழை பெய்யும். அறிவியல் ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டே சொல்லிட்டான். ஆழி மழைக்கன்னா உட்பட்டு கேட்கிறவே ஆழியில் உற்று முகந்து கொண்டு ஆட்டேரி ஊழி முதல்வன் குடும்பம் போல் மெய்கிறது பாலியாம் இந்த பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளப்புரி போல் நின்றிருந்து தாளாவே சார்ந்த உதைத்த சரவணை போல் அப்படின்னா யாருக்கு எதுவும் புரியலைங்கிறது உங்க முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஏன்னா மார்கழி மாதம் வந்தால் தான் திருப்பாவை பாடுவோம். திருப்பாவையில 4வது பாட்டு பாருங்க. 14ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது கலிலியோவுடைய டெலஸ்கோப். அதுக்கு பிறகுதான் சூரியன் சுற்றவில்லை பூமி சுற்றுவது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி சூரியன் சுற்றி வருது கண்டுபிடிச்சான். அதுக்கு முன்னாடி தெரியாது யாருக்கும். அவர் தான் வந்து 14ஆம் நூற்றாண்டுல கலிலியோ டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறார். ஆனால் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டாள் தன்னுடைய பாசுரம் ஒன்றுல என்ன சொல்றாரு தெரியுமா? வெள்ளி எழுந்து வியாழன் முறைக்கிட்டு அப்படிங்கிறார். அப்படின்னா தெரியுமா? விடிவெள்ளி காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா பார்க்கலாம் விடிவெள்ளியே. மார்கழி மாதத்துக்கு மட்டும் வியாழன் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? ஆண்டாள் சொல்றான் வெள்ளி எழுந்து வியாழன் முறைக்கிட்டு அது மறந்துச்சு. உள்ளும் சிறப்பினதான் உள்ளதையின் கோயில் வெள்ளை வயசுக்கு பேரவர்கள் சொல்லுவான். அது மாதிரி என்ன அப்படின்னா அந்த வியாழன் கிரகம் கண்ணுக்கு தெரியும் சொல்றான். இத நம்ம பார்க்கிறோம். உயர்வு தெரியுமா? ஒரு குழவை யோசிச்சாங்க. மழை எப்படி போயிருந்து எப்படி வச்சா தெரியுமா? ஆத்துல தண்ணி வந்துச்சா, அதுல ஒரு வாழை மீன் வந்திருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழை மீன் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு ரொம்ப நாள் பிறகு வாழை மீன் கல்யாணம் இல்லையா? அந்த வாழை மீன்
அப்படியே மரத்துல ஏறிச்சான், மேகத்தை போய் முட்டுச்சான், மழை வந்துச்சான். இப்படின்னு ஒருத்தர் கற்பனை பண்றான். வெள்ளத்தடங்கா சின்னவாடி வேரி கவியின் நீடேறி துள்ளி முயலை கிளைத்து மழை துளியோடு இருக்கும் சோனாட அப்படின்னு அர்த்தம். மரத்துல மீது ஏறுமா ஏயா போட்டு படுத்திருக்கே அப்படிமோ. ஆனா டிஸ்கவரி சேனல்ல காட்டா ஒரு வகையான மீன் மரத்துல ஏறி போகுது. எல்லாமே நமக்கு டிஸ்கவரி சேனல் சொன்னா உண்மையா தெரியுது. சரிங்களா? இது உயிர் முயற்சி. மஞ்சள் புரட்சினா பாராட்டுற மாதிரி திட்டுற மாதிரி பாராட்டுறது. அது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. பையன் எப்படி படிக்கிறா? நல்லா படிக்கிறா. இது சாதாரண நல்லா படிக்கிறா முடிஞ்சு வச்சு பாரப்புள்ள என்ற நாடு எங்கள் பாரத நாடு அப்படி சொல்லணும். பாரப்புள்ள நல்ல நாடு அப்படிதான் போச்சு முடிஞ்சு வச்சு சொல்லுலயே மாற்றம் இருக்கு. ஸ்லேவரிங்களா ஒரு சொல்லுக்குன்னா 8 பொருள் தரணும். ஸ்லேவரி ஒரு மடாதிபதி எல்லாரும் விருந்து வச்சாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு புலவர் மட்டும் கடைமடைன்னு ஒரு ஊர்ல இருந்து வந்தார். முதல் தெரிஞ்சுங்க கடைமடையில என்ன தலைமடையில என்ன தெரிஞ்சுங்க. கண்மாய் வந்தோ ஏரி வந்தோ தண்ணி முதல்ல வந்து பாத்துச்சுன்னா தலைமடை. கடைசியா போய் மேலூர் இருக்குல்ல அங்க போய் பார்த்தா கடைமடை. அந்த ஊர்ல இருந்து ஒரு புலவர் வந்தாரு. இது உங்களுக்கு ஸ்லேடை புரிஞ்சாதான் தெரிவிக்க முடியும், இல்லைன்னா பக்கத்தால பார்த்துட்டே இருக்கணும். வந்தாரு மடாதிபதி அவர் எப்படி வந்திருக்காரு தெரியுமா? வாரும் கடை மடையரே அப்படின்னாரு. 2 அர்த்தம். கடை மடைங்கிற ஊரை சேர்ந்தவர்கள் ஒரு அர்த்தம், கடைசியா வந்து மடமயிலேன்னு ஒரு அர்த்தம். வாரும் கடை மடையரே கேட்டவர் யாரு? மடாதிபதி. அவர் விடுவாரா புலமை? பதிலுக்கு அவர் சொன்னாரு, இவர் வாரும் கடை மடையரேன்னு சொன்னே வணக்கம் மடம் தலைவா அப்படின்னா அவன் 2 அர்த்தம். மடத்தின் தலைவன் ஒரு அர்த்தம், உட்கார்ந்து முந்தாபையிலேயே பெரிய முந்தாபை தான் அர்த்தம். ஒரே வார்த்தை தான். கூட உங்களுக்கு புரியல நான் சொல்றேன். ஒரு வாத்தியார் பாட்டு நடத்திட்டு ஒரு அருமையான பாட்டு நடுவில் வந்துச்சு. பின்னாடி வந்து பாருங்க, நான் மைக்ல பேசுறேன் உங்களுக்கு கேட்கிறேன், ஆனா நீங்க வெறும் வாயில பேசுறீங்க எனக்கு கேட்கும். எவ்வளவு வாய்ஸ் உங்களுக்கு இருக்கு? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க யூடியூப்ல இருந்து எல்லாம் தர முடியாது. வாத்தியார் பாட்டு நடத்திக்கிட்டாரு. அழகான பாட்டு ஒன்று வந்துச்சு, கண்ணாசம் பாட்டு. அவர் சொன்னாரு, இந்த பாட்டை பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஒரு பையன் சென்னை இடம் தெரியுமா? ஐயா உங்களுக்கு பாடம் தெரியுமா அப்படித்தானே கேட்கணும். அவன் என்ன கேட்க தெரியுமா? ஐயா நான் உங்களை பாறையில பார்க்கணும் ஐயா அப்படின்னா. நான் உங்களை பாறையில பார்க்கணும் ஐயா. சில பேருக்கு தான் புரியல. நான் என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டில் பெரிய கஷ்டமே தமிழ் தான் புரிய மாட்டேங்குது. பாறையில பார்க்கணும் ஐயா. இன்னொரு தெரிஞ்சா எப்ப பார்க்கலாமியா அப்படின்னா இந்த வாரமா போவாது. பாடுகிற போது ஒரு சொல்லு பாடுகிற என்ன கடைசியை கொண்டு போவாங்க. செத்தாவி சாவா சுமந்து அப்படிப்பாங்க. அது மாதிரி ஒரே ஒரு சொல்லு எப்படி வருவீங்களா? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். எப்படி தெரியுமா? கவிதையிலேயே சில இதுல நம்மளோட புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுட்டு விட்டுருவாங்க. நம்ம உள்வாங்க கவிதை எப்படி பண்ணிக்கிட்டே படிக்க விட்டாரு. பாப்கார்ன் படம் பார்ப்பாங்க இல்ல, அப்படி பண்ணக்கூடாது. கவிதையை சொல்லணும். அப்துல் கலாமுடைய கவிதை ஒன்று சொல்ற பாருங்க. ஒரு காதலன் ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறான். இந்த ஒரு ஆண் காதல் கூட வேண்டாம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறான், ஒரு பாடம் இருக்கான்னு தெரியாது. அப்துல் கலாமுடைய கவிதை. மூடி திறக்கும் முன் இமைகள். பெண்ணை பார்த்து கேட்கிறான், மூடி திறக்கும் முன் இமைகள் மீன் வளையா கொசு வளையா அப்படின்னு கேட்கிறான். அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. மூடி திறக்கும் முன் இமைகள் என்னை பார்த்தவுடன் தலைகளும் மூடி திறக்கும் முன் இமைகள் மீன் வளையா கொசு வளையா. இவ்வளவுதான் கவிதை. கவிதை முடிஞ்சு வச்சு.
யாருக்கு எது புரியலைங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, மீன் வலிக்கு கொசு வலிக்கு என்ன வேறுபாடு? சரி, யோசிங்க. நான் கேட்டேன் வகுப்புல நடந்துட்டு, மீன் வலிக்கு கொசு வலிக்கு என்ன வேறுபாடு? ஒரு பையன் இருந்துச்சு, மீன் வலியில் மீனை பிடிக்கலாம், கொசு வலியில் கொசுவை பிடிக்கலாம். இந்த கொசுவை பிடிச்சு குழம்பாக போறீங்க. இதுக்கு வேறுபாடு என்ன? ஒன்று உள்ளே இருப்பதை வெளியே விடாது மீன்களை, ஒன்று வெளியே இருப்பதை உள்ளே விடாது கொசுவலை. கேட்டா, மீன்வலை போல என்னை நீ ஏற்றுக்கொள்கிறாயா, கொசுவலை போல என்னை மறுத்தளிக்கிறாயா, நீ என்னை காதலிக்கிறாயா? இது அந்த பிள்ளைக்கு கொடுத்த தமிழ் தெரிஞ்சிருக்கிறோம். அதுதான் அப்படம் கொண்டு என்னை போய் பார்த்து மீனோட கொசுவோட கேட்டுச்சா? சரி, இதே அப்துல் இன்னொரு கேட்டுங்க. எல்லாம் படிக்க, ஆங்கிலம் படிக்க, ஹிந்தி படிக்க, இங்கிலீஷ் படிக்க, இயற்கை படிக்க, வேதியியல் எல்லாம் படிக்க. அது தொழிலுக்காக. ஆனா நீங்க வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் என்றால் தமிழ் படிக்க, தயவு செய்து படிக்க. தமிழை ரசிக்க தெரியணும். சொல்றது கொஞ்ச நேரம் சொல்றது கவிதை சொல்ற ஏசி கால் கட்டுறீங்க. நான் வந்து பேசுறேன், குளிர்விக்கப்பட்ட அரங்கம் இருக்கணும். நல்ல ஒரு அரங்கத்துல எல்லாரும் உட்கார்ந்து அற்புதமா இந்த மைக்கோட கொஞ்ச நேரம் இருக்கேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கவிதை சொல்றப்போ உங்களை அப்படியே நீங்க கவிதைக்குள்ள போகணும். இப்ப நான் ஒரு கவிதை திருப்பி சொல்ல போறேன். அந்த கவிதையை நான் சொல்லி முடிச்சோடனே நீங்க என்ன யோசிச்சு பாருன்னா அப்ப நான் விளக்க சொல்றேன். ஏன்னா வகுப்புல நான் அதை கேட்கிறேன், நானே கேள்வி கேட்பேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வரலாம் பண்ணி உள்ளே வரலாம் பண்ணி இருக்கும் வேணாம். ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாரு, உங்க வகுப்புல நல்லா படிக்கிறது யாரு? இந்த வாத்தியாரு அப்படின்னு. அவர் தான் 10 வருஷம் அதே சிலபஸ் படிக்கிறாரு. சரி, ஒரு கவிதை இப்படியாக இருக்கு. ஏன் தோட்டக்காரனை சின்ன கவிதை தான். நான் ஒண்ணு ஏன் ராமன்னா செல்வது அப்படிலாம் பேச மாட்டேன். அது சிலப்பதிகாரம். ஏன் தோட்டக்காரனை, நீ சுவர்களுக்கு அப்பால் செல்கிற இலைகளை வெட்டலாம், சுவர்களுக்கு அடியிலே செல்கிற வேர்களை என்ன செய்ய முடியும்? விடதான் கவிதை முடிஞ்சு போச்சு. கவிதை முடிஞ்சிச்சு. ஏன் தோட்டக்காரனே, நீ சுவர்களுக்கு அப்பால் செல்கிற இலைகளை வெட்டலாம், சுவர்களுக்கு அடியிலே செல்கிற வேர்களை என்ன செய்வாய்? கவிதை. நீங்க யோசிச்சு வச்சுக்கீங்க. நான் சொல்ற பாருங்க, கவிதை என்ன சொல்றது தெரியுமா? இப்ப யாராவது ஒரு பையன் தான் பொண்ணா காதலிக்கிறான்னு சொன்னா என்ன செய்வாங்க? கெடா வச்சு சாக்கி விடுவாங்களா? ஆளே எடுத்துவாங்க மாட்டே. பையன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா 4 சாப்பிட்டு பெண்களா இருந்தா முதல் வார்த்தை, இனிமே நீ வந்து படுவிட போகாத, காலேஜுக்கு போகாத, வேலைக்கு போகாத, கோயிலுக்கு போகாத, வெளியே போகாத, ரூம்ல போ அப்படின்னு போட்டு ரூம போட்டுவாங்க. நீங்க சினிமாவில் தான் பார்த்துருக்கீங்க. இப்ப அப்படி போடப்பட்ட ஒரு பெண்ணை இந்த ஜன்னலுடைய பார்த்தா அவங்க அப்பா சேர் போட்டு உட்கார்ந்து பெற்றவருடைய பாவம் அவருக்கு என்ன பாடுபடுவாரு? இவ மனசு நினைக்கிறான், ஏன் தோட்டக்காரனை யாரு? அவங்க அப்பா. அவர் தான் அந்த பயிரை வளர்த்தவரு. ஏன் தோட்டக்காரனை, நீ நான் போய் பார்க்காத, பேசாத, எழுதாத என்று சுவர்களுக்கு அப்பால் செல்கிற கிளைகளை நீ வெட்டலாம். ஆனால் அவனை நினைக்காத என்று நீ சொல்ல முடியுமா? அது வேர் போல மண்ணுக்கு கீழே சென்று அவனுடைய மனதிலே புகழ் என்று சொன்னார். இந்த கல்வியை ரசிக்க தெரியாம உட்கார்ந்து சோறு விற்கிறதுக்காக சொல்லுவோம், பீசா திட்டிவா வரணும் இல்ல, டிவி பார்க்க வரணும் இல்ல, பாரதியுடைய கவிதையை ரசிக்க வேண்டும். நான் இங்க 50 ஒரு இடம் இருக்கேன். அப்படியே
காதலிக்கா பின்னாடி வந்து என்ன பண்றான் பொத்திட்டு நீல திரைக்கிடத்தில் என்ன கண்டிட்டாய்? அவன் கட்டத்திலே பார்த்துட்டு இருக்கான். நிக்கிற வெளியில் என்ன கண்டிட்டாய்? கடைசியா கேட்கான். அவன் அந்த கையை விளக்கி சொல்றா, நீல திரையில் நீல திரையில் உன்முகம் கண்டேன். நான் கடலை தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனா அந்த கடலில் கூட உன்முகம் தெரிந்தது. பாரதி பாட்டை எடுத்தோடனே அச்சமில்லை அச்சமில்லை அது மட்டும் படிச்சுக்கூடாது. கண்ணன் பாட்டு படிக்கிறேன், பாஞ்சாலி சோழன் படிக்கிறேன், நல்ல நல்ல கவிதைகள். எப்ப பார்த்தாலும் பசுப்பாட்டு படிச்சுட்டு நம்ம குத்துப்பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். பாதி உணர்வு கேட்டு போச்சு நமக்கு. ஒரு இயல்பு தன்மையே இல்லை. அப்ப கவிதைகளை படிக்கிற போது கவிதையோடு நாம ஒன்றாக அப்படியே எப்படி ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓவியத்தை ரசிப்பது போல, ஒரு இசையை ரசிப்பது போல கவிதையை உள்வாங்கி ரசிக்க வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாதி மகளிர் அங்க வயசு அங்கவை அந்த அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க. பாதி மகளுடைய அப்பாவாகிய பாதி வேதனை கொண்டுட்டாங்க. 2 பேரும் அப்படியே ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. இரவு ஆகாயத்தை தோற்று பார்த்துட்டு கண்ணீர் விடுறாங்க. போன மாதமும் இந்த நிலா வந்தது. எங்க அப்பா இருந்தாரு, எங்க நாடு இருந்தது, நாங்க இருந்தோம். இன்னைக்கு அதே நிலா வருது, எங்க அப்பா இல்லை, எங்க நாடு இல்லை, நாங்க அனாதை ஆகிட்டோம். அத்தை திங்கள் அப்பன் நிறைவில் எந்தையும் முறையோ என் குன்றும் திறக்கூடாது. இது எந்த வார்த்தை புரியல? அத்தை அத்தை திங்கள். அன்னைக்கு போன மாதத்துல அப்பன் நிறைவில் எந்தையும் முறையோ எங்க அப்பா இருந்தாரு, என் நாடும் என் குன்றும் திறக்கூடாது. இத்தை திங்கள் இப்பன் நிறைவில் வெந்தறிவு அரசன் மூவரான் நாங்க தந்தையும் இழந்தோம், எங்க நாடும் போச்சு, அனாதை ஆகிட்டோம். உலக புகழ் பெற்ற பாட்டு. அதான் கணாச அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா சொல்றாரு. ரசிக்க தெரியணும். 10 மணிக்கு மேல பழைய பாட்டு போட்டா அந்த பாட்டை ஒரு கேட்டு பாருங்க. பிரிந்தவர் மீண்டும் கூடிடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச வளர்ந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. அப்படின்னா எப்படாவது பாடக்கூடியவங்க பேச முடியாதாங்க. ஏன் தம்பி அழுவாங்க? ஏற்படுத்த பார்க்கலாம். 5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய மகன், 5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய கிழவன், 5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய குழந்தை ஓடி தழுவிட்டு பேசாம இருப்பாங்க. குட்டி குட்டி வரும். பிரிந்தவர் மீண்டும் கூடிடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. புரிஞ்சுக்கலாம். நிறைய பகுதி ஒரு பெண்ணை தன் காதலை பார்க்க வந்தான். சாயங்காலம் அவன் காத்திருக்கா. மாலையாச்சு நீட்டாச்சு காணும் போயிட்டான். நல்லா வந்தா. அவன் திரும்ப வந்தா. உங்களை பேச மாட்டேன் அப்படின்னா ஏன்னு கேட்டா, நேற்று வரேன்னு சொன்னி யாரும் இல்லை. அப்போ சொன்னா, நேற்று நான் வந்தேன், இல்லை நீ வரல, நான் சூழ்நிலை வரைக்கும் இருந்தேன், அப்போ வரைக்கும் நீ வரல, இல்லை நான் வந்தேன், சில சம்பவங்கள் நடந்ததால் நான் திரும்பி போயிட்டேன். அப்படி என்ன அப்படின்னு கேட்டான். நான் வந்த போது என்ன நடந்தது அப்படின்னா, 20 காமிச்சிங்க, நான் மலை சரிவில் வந்துருந்தேன். அப்போது வெட்டியதான் விழவில்லை, வெட்டாமல் இருந்திருந்தால் விழுந்திருப்பேன், செத்ததால் சாகவில்லை, சாகாமல் இருந்திருந்தால் செத்திருப்பேன், வந்ததால் வரவில்லை, வராமல் இருந்திருந்தால் வந்திருப்பேன் அப்படின்னா ஓடி போய் கையை பிடிச்சிட்டான். என்னை ஒரு நாள் கூட பார்க்காட்டி லூஸ் ஆகிட்டு பத்தியா எப்படி உடம்பு அப்படின்னா ஒரு நாள் தான் பார்க்குறேன், பைத்திய மாதிரி உடம்பையே. அவன் கையை விட்டு சொன்னான், நீதான் முக்காடாட்ட இருக்க, தமிழை புரிஞ்சுக்கோ, நான் வந்தா உன்னை பார்க்க மழை பெய்வதற்கான அறிவு இருந்தது. அப்போது பெரிய பள்ளம், நான் உன்னை வந்துட்டு இருந்தேன், ஒரு அடியை விட்டுருந்தேன்னா இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்திருப்பேன். அப்போது ஒரு மின்னல் வெட்டியது, அது வெட்டியதால் நான் விழவில்லை, அது வெட்டாமல் இருந்தால் நான் விழுந்திருப்பேன். கொஞ்ச தூரம் தாண்டி வந்தேன், ஒரு பாம்பு வந்துருச்சுட்டேன், அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டேன், ஆனா அது அசையாம கிடந்தது. தெரிவிக்கிறேன், அது செத்ததால் நான் சாகவில்லை,
இறங்கி வரும்போது உடனே பார்த்தேன். அதுக்குள்ள எங்க அப்பா வரக்கூடிய தேவின் ஓசை கேட்டது. அவர் வந்ததால் நான் வரவில்லை, அவர் வராமல் இருந்ததால் நான் வந்திருக்கேன்னு சொன்னா, இப்படி இனிய மொழியை பேசிக் கொள்வதற்கு நம் தமிழுக்கு செல்போன் வச்சுக்கிட்டு நோண்டிட்டே உட்கார்ந்து அறிவு வந்துருமா? நுரையை தின்று பசியார முடியாது. வெறும் நுரையை தின்று பசியார முடியாது. நாம் விரும்பி படிக்க வேண்டும். கஷ்டப்பட்டு ஏன் கஷ்டப்படணும்? கல்வோட பாக்கி கஷ்டப்பட்டு, தென்னமலை ஏறுவார் கஷ்டப்பட்டு, படிச்சா கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு படிக்கணும். படிக்கிற போது நாமும் மூலமாக இருக்க வேண்டும். பாடத்தை நீங்க பாடத்தவரை 1000 விஷயம் படிங்க, பாடம் பயிற்சி. அது மட்டும் இல்ல, பாடம் படித்தால்தான் நாம் மதிக்கப்படுவோம். நேகரா பால்ஸ் மேல ஹெலிகாப்டர் சுத்தி பார்க்கலாம் போனா, என்னை கூட போனாங்க. நான் அங்க இருந்து அந்த பால்ஸை பார்த்து என்ன தெரியுமா, இந்த உயரத்துக்கு என்னை அழைத்து வந்தது என் கல்வி தானே, வேற யாரும் என்னை கொண்டு வந்தா? எனக்கு என்ன 3 தடவை இருக்கா? இல்ல, கல்வி அறிவு அது இருந்தா போதும். அதை தேடி நல்ல இலக்கியங்களை படிக்க. உலகத்தினுடைய மூத்த மொழி நம்முடைய மொழி. 6 மொழிகள் செம்மொழிகள்: கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சான்ஸ்கிரிட், தமிழ். இந்த 6ல கிரேக்கம் இப்ப இருக்கா? இல்ல. லத்தீன் இப்ப இருக்கா? இல்ல. ஹீப்ரு அதான் இஸ்லாம் பேசிய மொழி. அதுல கூட அவர் கிளை மொழி தான் பேசுறாரு. அராமிக் அது பேசுறாரு. அது இருக்கா? இல்ல. சீன மொழியில 6000 சொற்கள் உண்டு. சம்ஸ்கிருத பேச்சு மொழியா? இல்ல, அது மந்திர மொழி. ஆனால் தோன்றிய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகள் கூட விடுமாறு பேசப்படுகின்ற உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே மொழி நம் தமிழ் மொழி என்றால் அதனுடைய அருமையை தெரிந்து கொள்ளத்தான் தமிழ் பண்றாங்க. நேரம் இருந்தா அடிக்கடி கூப்பிடுங்க, நேரம் இருந்தா நான் வர்றேன். திருக்குறளை பார்ப்போம், சிலப்பதிகாரத்தை பார்ப்போம். ஜப்பான்லையும் ஜெர்மனிலையும் ஒரு வழக்கு தெரியுங்களா? அங்க மருத்துவம் படிச்சாலும், சட்டம் படிச்சாலும், வேளாண்மை படிச்சாலும், வேற என்ன படிச்சாலும் அவங்க நாட்டு கிளாஸ் லிட்டரேச்சர் படிக்கணும். நம்ம ஊர்ல இல்ல. நம்ம ஊர்ல +2 CBSE தமிழ் இல்ல. என்ன சொல்லுவீங்க? யாரும் போய் தமிழ் பேசுவீங்க? ஒரு நகைச்சுவை சொன்னா புரியல, புரியல. கவுண்டமணி செந்தில் இவங்க ஒரு காலத்துல வந்து போய் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முந்தைய இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்க. அது கேட்க வேண்டும் என்றால் நமக்கு புரிந்து கொள்ள மாற்றம் வேண்டும். டியூன் ஆகணும். நம்ம டியூன் ஆனால் தான் முடியும். சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? டியூன் ஆகணும். உங்களை டியூன் பண்ணிக்கங்க. நல்ல பழந்தமிழ் இலக்கியங்களை படிங்க, புதுக்கவிதைகளை படிங்க, ஓவியங்களை ரசிங்க, இசையை உள்வாங்குங்க. அப்பதான் வாழ்க்கையை வாழ்வதாக இருக்க முடியும். தமிழ் மன்றத்தினுடைய நோக்கம் தமிழை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பது மட்டுமில்லை, சுவாசிக்கவும் வேண்டும் என்பதை சொல்லி வாழ்க்கை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இனிதான நிகழ்வை தலைமையேற்று ஒவ்வொரு ஆண்டும் பல மாணவ மாணவியரின் அறிவுக்கண்களை திரட்டும் வகையில் கல்விப்படையை கண்போல் கருதும் தடைசார் தலைவர் உயர் திரு S.P. சுப்பிரமணியன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் உயர் திரு P.V. கல்பையா அவர்களுக்கும், உள்ளத்தில் உற்சாகத்துடன் பங்கேற்று சிறப்பித்து தந்த உயர் திரு செயலாளர் S. ராமநாதன் அவர்களுக்கும், ஆடிட்டர் ஜெகதீசன் அவர்களுக்கும் அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழா சிறப்பாக அமைப்பதற்கு அனைத்து வகைகளையும் வழிகாட்டி வளமான ஒரு வரவேற்புரை நல்கிய ஸ்ரீ ராஜகுமாரன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த தந்த ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமைமிக்க சிறப்பு விருந்தினரை பற்றி விரிவான ஒரு அறிமுக உரை வழங்கிய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் முனைவர் வ. மலைசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 விளக்குகள் எரிய ஒரு தீக்குச்சி போர், 1000 மலர்கள் மலர ஒரு விதை போர், அதுபோல 1000 நட்சத்திரங்களுக்கு இடையில் ஒரு நிலவாய் நம்மிடையே
सर्वस्य